வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து வெங்காய வத்தல் எப்படி பண்றதுன்னு பார்க்க வரோம். அடிக்கிற வெயிலுக்கு வத்தல் போட்டோம்னா உடனே ரெடி ஆயிடும். நம்ம வந்து வடகம் செய்யறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி. இந்த உலக்கு தான் நான் யூஸ் பண்ணி நான் அரிசி அளந்தேன். இது வந்து 2 மடங்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு நம்மளோட அரிசியும் ஜவ்வரிசியும். அதே மாதிரி காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க. இந்த மிளகா வந்து ரொம்பவே காரமாக இருந்தது, அதனால நான் ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. காரம் நல்லா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வந்து இதை மாவோட சேர்ந்து கலக்கணும். இப்போ நம்ம வந்து மாவையும் கிரைண்டரில் போட்டு அள்ளி வச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ வெங்காயம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம் தான் வெங்காயம் வடகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இது வந்து 1.5 கிலோ அளவுக்கு இந்த தட்டில் இருக்குது, ஆனால் நம்ம 1/2 கிலோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பக்கத்துலேயே நம்ம தோல் உரிச்சு போடுறதுக்கு, அப்புறம் வெங்காயத்தை அலசத்துக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு கிண்டுறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கொதிச்சு மேலே தெளிக்கும் போது உங்கள் கையில் படாமல் இருக்கும். ஏன்னா அதோட வாய் வந்து நல்லா நேரோவாக சுருங்கிடுது. இந்த மாதிரி வந்து பாத்திரம் எடுத்துக்கோங்க. அகலமாக எடுக்கும் போது உங்களுக்கு வந்து கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் மேலே தெளிச்சதுன்னா படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் 2 மடங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் ஆட்டி வச்சுருக்க மாவை வந்து இந்த தண்ணியோட கலந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ எல்லா மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வைங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து ஆன் பண்ணி நம்ம வச்சாச்சு பாத்திரத்தை. இப்போ நம்ம வந்து கைவிடாமல் நம்ம வந்து இந்த மாவை கிண்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்க பெருங்காய கட்டியை நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிறதுனால பெருங்காயம் வந்து கட்டியாக போட்டாலும் நல்லா கிண்ட கிண்ட நல்லா கரைஞ்சி வந்துடும். நீங்கள் தூள் வேணுனாலும் நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பெருங்காய கட்டியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு உட்டன் ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா திக்காக இருக்குது. இதை நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க கைவிடாமல். அடுத்து வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கள், நம்மளோட மாவு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து போடுறதுக்கு கிள்ளி வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து வத்தல் வடகம்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. பத்தலைனா நீங்கள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதே கூடவே நம்ம வந்து கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்த பிறகு 2 கையும் வச்சு நல்லா ஒரு உடன் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தண்ணி தொட்டு சைடில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுருங்க. நீங்கள் தண்ணி தொட்டு பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஒரு சின்ன டிப். இது கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போது நம்ம மாடியில் போய் வடகம் போட்டுடலாம். இப்போ மாடியில் வந்து இந்த மாதிரி காட்டன் வேட்டி இல்லைனா காட்டன் துணியை வச்சு நீங்கள் வந்து விரிச்சிருங்க. நல்லா அலசிட்டு நீங்கள் வந்து விரிச்சுக்குங்க. விரிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி வெங்காய வடகம் கிள்ளி கிள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். எங்களுக்கு 2 நாள்லேயே வந்து வடகம் வந்து ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. இது 2வது நாள்.
இப்போ இந்த துணியிலேருந்து நம்ம எடுத்தோம்னா அது உடனே வராது. துணியோட சேர்த்து கிழிஞ்சிட்டு வரும். அப்படி இல்லைன்னா கையை கிழிச்சிரும். இந்த வடகம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நான் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி துணியை திருப்பி போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க. தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். ஸோ இந்த வடகம் வந்து தண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து உடனே வந்து திருப்பியும் இந்த மாதிரி தட்டில் மாற்றிட்டு நம்ம வெயிலில் வச்சு அதை வந்து நல்லா உணர்த்திட்டு தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்துருங்க. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். சப்போஸ் உங்களோட வடகத்தில் வந்து தண்ணி உங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து பொரிக்கும் போது லைட்டாக தெளிக்கும். ஸோ நீங்கள் அப்படி தெளிச்சதுன்னா நீங்கள் வந்து திருப்பியும் அதை வந்து இதே மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட தண்ணி ஈரப்பதம்லாம் சுத்தமாக போயிடும். நம்மளோட வடகம் அருமையாக ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து வெங்காய வடகம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சூப்பராக வாசனையோட நல்லா இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த வெங்காய வடகம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே சரண்யா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.